போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. இது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் எல்லாமே க்ளீன் பண்ணி அடுப்பு மேலெலாம் கழுவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இருக்கிற பாக்ஸு அந்த எல்லாமே அந்த எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி கவுத்தி வச்சா இருந்துச்சு. அடுத்தது நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு புது வீடியோ. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். விநாயகர் சதுர்த்தி விழாக்க தான் வரப்போகுது. ஸோ விநாயகர் சதுர்த்தி நம்ம வீட்டில் எப்படி கும்பிட்றதை பார்க்கலாம். இது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் எடுக்கிற வீடியோ. வீட்டெல்லாம் க்ளீனிங் பண்ணி அந்த க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து ஈவினிங் கொஞ்சம் என்னென்ன வாங்கணும், விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றதுக்கு என்னென்ன வாங்கணுன்ற ப்ராசஸ் அது போயிட்டுருக்கு. இப்போ அதுதான் கடைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கடைக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது, ப்ரொவிஷன்ஸில் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம். வீடெல்லாம் க்ளீனாக ஆகிடுச்சு. வீடு மாப் பண்ணுறது, பூஜை சாமான் ரெடி பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாங்க வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிட்டு, ரோடு சரியில்லை, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஷேக்கிங்காக தான் இருக்கும். சரி, இப்போ போகும்போது நம்ம எடுத்துடலாம் வீடியோ அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் மற்றதெல்லாம் அப்படியே இல்லை 1 by 1 பார்த்து வருவீங்க. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் கடைக்கு போகிறது, அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி கும்பிடுறது, ரெண்டுமே சேர்த்தே போட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிண்டி பார்க் போன வீடியோலாம் அப்கமிங்கில் போட்டிருப்பேன். நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. என்ன அவ்வளோதாங்க. சரி, மற்றதெல்லாம் நம்ம அப்படியே பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி விலாகில் கண்டிப்பாக பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தியோட சின்ன மினி விலாகா இல்லை கொஞ்சம் லாங் விலாகாகவும் வரலாம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஷேக்கிங் இருக்கும், ஏன்னா ரோடு சரியில்லை. அந்த மழைநீர் சேகரிப்பு கட்டிகிட்டு இருக்காங்க, இது பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல. ஸோ எல்லா ரோடுமே எங்கள் சைடில், எங்கள் வீட்டு அந்த குளத்தூர் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பள்ளம் தான் வெட்டி வச்சுருக்காங்க. அங்கங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. பார்த்தாலே தெரியும், சைட்லலாம் பேரிகார்ட்ஸ்லாம் பார்த்திங்கனாலே தெரியும். ஃபுல்லாகவே எல்லா சைடுமே இந்த வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால ரோடு சரியில்லை, அதனால ஷேக்கிங் தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த தோரணம், மா இலை, வாழை இலை இதெல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இது வந்து பிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடை போட்டிருக்காங்க. ஒரு அக்கா போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ தான் வியாபாரம் நடக்கும். இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை சைடில் தான் ரோட் சைட் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வியாபாரம் நடக்கும். கண்டிப்பாக அவங்கள்ட்ட பேரம் பேசாமல் வாங்கிக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. இதில் 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டு. 9:35 தான் ஆகுது. விநாயகர் சதுர்த்தி அதுவுமா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பார்க்கலாமா? கேட்டை திறந்ததும் ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாமா? லக்ஷ்மி. வாங்க பார்ப்போம். எல்லா தொழிலாப்பனே அவங்க பாலைவன சஞ்சல மல்லா விலகப்போ தையனே தலையாடி சொல்லிட்டு வாடாப்பா. அவங்க பாய் எல்லாம் பாய் சொல்லிட்டு வாடாப்பனே, பாய் சொல்லிட்டு வாடாப்பா. பாய் சொல்லு. பாய் சொன்னியா அப்பனே, பாய் சொன்னியா அப்பா, பாய் சொன்னியா சுவாமி, பாய் சொன்னியா அப்பனே, பாய் சொன்னியா அப்பா. அரே தலையாடி சொன்னியா, தலையாட்டியா, போயிட்டு வராமான்னு சொல்லிட்டு வாடாப்பா. ராமுடா ரகுராமா. கோலம்லாம் போட்டாச்சு. காலையில் 9:30 தான் ஆகுது மணி. கோலம் போட்டாச்சு. வாசலில் தோரணம்லாம் கட்டியாச்சு. பவிஷ்கா ரெடி ஆகிடுச்சு. பவிஷ்கா ஹாய் சொல்லு. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி சொல்லு. சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. மூக்கடலை ஊற வச்சுருக்கேன். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பொடலங்காய் கூட்டு. சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கடாயில் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடியில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கெலாம் பூ வச்சாச்சு. இன்னும் விநாயகர் நம்ம வீட்டுக்கு வரல. விநாயகர் இனிமேல் வாங்கிட்டு வரல. இனிமேல் தான் விநாயகர் வருவார். விநாயகர் வரும்போது அதே வீடியோ கவர் பண்ணலாம். படத்துக்கெலாம் பூவெலாம் வச்சாச்சு. விளக்குக்கு பூ போடணும். எனக்கு பூ வர கட்ட தெரியாது. கட்டின பூ இருந்தால் வாங்கிட்டு வந்து விளக்குக்கும் விநாயகருக்கும் போடலான்ருக்கேன். எல்லாம் அன்றைக்கி வாஷ் பண்ணி ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதில் கூட வரோம். அந்த பின்னாடி இருக்கிற எல்லாமே வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா புரட்டாசியம் பிறக்க போது நம்ம புரட்டாசியம் கும்பிடுவோம் பெருமாளுக்கு. ஸோ அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்னும் ரெடி ஆகலை. இனிமேல் தான் நான் ரெடி ஆகணும்.
9:30 மணிக்கெலாம் நான் செஞ்சுட்டு காலையில் 5:30 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு வீடு தொடச்சிட்டு எல்லாமே நான் முன்னாடி ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்றைக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாதம் வெந்துட்டுருக்கு. மூக்கடலை அவிக்கணும், குழக்கட்டை பிடி குழக்கட்டையும் பூனை குழக்கட்டையும் செய்யணும். அது ரெண்டும் செஞ்சிட்டோம்னா முடிஞ்ச ரசம் வைக்கணும். மூக்கடலை வேக வச்சு ரசம் வச்சுட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டு ஈவினிங் வந்து விநாயகர் நாங்கள் எங்கே போட போகிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே, விநாயகர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ நீங்களும் நம்ம சேனல் மூலமாக நம்ம விநாயகரை கும்பிட்டுக்கோங்க. இதுதான் நாங்கள் வாங்கின விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அவர் அலங்காரம்லாம் பண்ண எல்லாமே நான் தான் பண்ணேங்க. ஏன்னா இவர் நைட் ஷீட் போயிட்டு வந்திருந்தாலும் அவர் தூக்கம் இல்லை. ஸோ அவர் தூங்கிட்டு இருந்தார். விநாயகர் வந்து கொடுத்து தூங்கிட்டார். அதுக்கப்புறம் தான் எழுந்து சாமியெலாம் கும்பிட்டோம். நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. விநாயகர் அலங்காரம்லாம் பண்ணியாச்சு. இப்போ என் வீட்டில் வந்து இது பார்த்திங்கன்னா மலைக்கோட்டையிலேருந்து திருச்சி மலைக்கோட்டையிலேருந்து வாங்கிட்டு வந்த விநாயகர் இவர் பிள்ளையார். ஸோ அவருக்கு சின்ன அபிஷேகம்லாம் நடக்குது. நீங்களும் பாருங்கள். பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், தயிர், பால், அதுக்கப்புறம் விபூதிலாம் அபிஷேகம் பண்ணி விநாயகருக்கு அலங்காரம் பண்ணி அவரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனல் மூலியமாக அபிஷேகத்தில் நீங்கள் பாருங்கள். இது வந்து திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த விநாயகர் இவர். ஸோ நீங்கள் அவரை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அபிஷேகம்லாம் எனக்கு தெரிஞ்ச அபிஷேகம் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் வேண்டதெல்லாம் நிறைவேறணும்னு நம்ம சேனல் மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே, பார்க்காதவங்க பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவங்க நினச்சது நிறைவேறணும் நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சின்ன பிளேஸாக இருந்தாலும் அந்த இடத்துல விநாயகரை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணி அவரை ரெடி பண்ணியாச்சு. மலைக்கோட்டை விநாயகரையும் அழகாக சந்தனம் ஃபுல்லாக பூசி அவரையும் உட்கார வச்சாச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன அலங்காரம்லாம் பண்ணி விநாயகரை நல்லா பூவெல்லாம் போட்டு நல்லா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம விளக்கேற்றி கற்பூர தீபாரத்தனை காமிச்சு நம்ம சாமி கும்பிட்டுலாம் வாங்க.
இந்தாம்மா பவிஷ்கா இங்க வா வச்சு எனக்கு காக்கா கூப்பிடுமா? அவன்தான்டா விநாயகர். சாமிலாம் கும்பிட்டாச்சு. விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக கும்பிட்டோம், சாப்பிட்டாச்சு. இப்போது உட்காந்து லாஸ்ட்டாக வீடியோ பேசி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வேணும் இல்லையா வீடியோக்கு. கன்க்ளூஷன் இல்லை, ஈவினிங் வந்து விநாயகரை வந்து எங்கே போட போகிறோம் அப்படின்றதுலாம் அப்கமிங்கில் வரும். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம கூடவே சேனலை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் மெனு என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஐயோப்பா காலி. ஒயிட் ரைஸ் செஞ்சோம், சக்கரை பொங்கல், வடை, பாயாசம், சுண்டல், வெள்ளை மூக்கல்ல அது செஞ்சோம். அதுக்கப்புறம் பூர்ண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், அப்பளம், உருளைக்கிழங்கு பட்டாணி, பொடலங்காய் கூட்டு. ஸோ இத்தனையும் நாங்கள் செஞ்சு சாமிக்கு படையல் வச்சு சாமிலாம் கும்பிட்டாச்சு. இலை போடுவோன்னு சொல்லுவோம். விநாயகருக்கு இலையெல்லாம் போட்டு நல்லபடியாக விரதம் முடிச்சு மாநிலேருந்து சாப்பிட மாட்டேன். நான் இலை போட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். இலையெல்லாம் போட்டோம். 12:30 போட்டோம். 12:30 இலை போட்டாச்சு. இலை போட்டு சாமிலாம் கும்பிட்டு 1.5 கிலோ சாப்பிட்டாச்சு. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சோமோ அதை வச்சு கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. கடையில் பார்த்தீங்கன்னா லட்டு வாங்கணும். லட்டு, அதுக்கப்புறம் வந்து எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, இது ரெண்டும் வாங்கணும். ஃப்ரூட்ஸ்லாம் எப்பவுமே வாங்குற மாதிரி தான். அதெல்லாம் கூட நான் வீடியோ எடுத்துருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் முடியாது, நம்ம ஈவினிங் விநாயகர் எப்பவுமே நல்லபடியாக அவரை வழி அனுப்பிச்சி வைக்கலாம். ஸோ அதோடு சேர்ந்து இதுவும் ஜாயின் பண்ணி போட்டலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு படுக்கலாம். ரொம்ப டயர்டு, காலையிலேருந்து எழுந்து வேலை செஞ்சது ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் விநாயகர் எடுத்துன்னு போயிட்டு அவர் எங்கே போடணுமோ அவர் எடுத்துன்னு அவர் திரும்ப சேர்த்துட்டு வந்துடுவோம். அவ்வளோதாங்க, விநாயகரை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நம்ம கட்டூர் ஏரியில் தான் போட போகிறோம். நாங்கள் பீச்சுக்கு போய் போடலான்னு இருந்தோம். செம்ம டயர்டு, என்னால் முடியல. அதனால் விநாயகர் ஒரு பையில் போட்டு அப்பா, பையன், பொண்ணு 3 பேர் பைக்கில் எடுத்துன்னு போயிட்டாங்க. காரில் எடுத்துன்னு போகல விநாயகரை. பைக்கில் போட்டதுனால பையில் போட்டு சஞ்சித் கையில் கொடுத்தா பிடிச்சி பண்ணுறதுக்காக அப்படி எடுத்துட்டாரு. அப்புறம் விநாயகர் போகும்போது அவர் முகத்தெல்லாம் பார்த்துட்டு பாய் பாய் விநாயகர், நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம் மீண்டும் சொல்லி அவரை வழி அனுப்பிச்சி வச்சாச்சு. விநாயகர் கிளம்பிட்டார் நம்ம வீட்டை விட்டு. இதே மாதிரி வருஷம் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டு நல்ல பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம். ஸோ கட்டூர் ஏரியில் தான் போட போகிறோம். விநாயகருக்கு அங்கே கற்பூரம்லாம் ஏற்றி காமிச்சிட்டு, எப்பவுமே விநாயகர் தொப்புளில் 1 ரூபா வைப்போம் இல்லையா, அந்த 1 ரூபா நான் எப்பவுமே எடுத்து வீட்டுக்கு எடுத்து அதை வச்சுட்டு பீரோவில் தான் வைப்பேன். அந்த 1 ரூபா நான் வந்து நம்ம உள்ள அறை இருக்கும் இல்லையா, பீரோக்குள்ளே சின்ன அறை இருக்கும்ல, அதில் வச்சுருவேன். ஸோ நீங்களும் அதுமாதிரி எடுத்து வைக்கிற பழக்கம் உண்டான்னு பாருங்கள். விநாயகர் கற்பூரம்லாம் காமிச்சு விநாயகர் அந்த கற்பூரம் அமைச்சதுக்கப்புறமா விநாயகர் எல்லோரும் வேண்டிட்டு 3 பேர் இன்னும் கும்பிட்டு விநாயகர் தண்ணியில் போட்டு வந்தாங்களா. நம்ம விநாயகர் உள்ளே போயிட்டு மேலே வந்துட்டு அப்புறம் உள்ளே போயிருக்காரு. ஸோ உங்கள் விநாயகர்லாம் எப்படி முழுகினாங்க அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படி கும்பிட்டீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் டாட்டா பாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன பீச் விலாக், அதுக்கப்புறம் காருண்யா பர்த்டே, அப்கமிங்கில் நிறைய குட் நியூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய வரப்போகுது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். நம்ம விநாயகரை போட்டாச்சு. பாய் பாய் விநாயகா அப்படின்னு சொல்லி விநாயகரை போட்டாச்சு. விநாயகர் நல்லபடியாக போயிட்டு தண்ணியில் கரைஞ்சிட்டாரு. அடுத்த வருஷம் நம்ம புது விநாயகரை வாங்கி அதே மாதிரி கும்பிட்டு நம்ம எப்பவும் போல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.